ஜனநாயகன் படம் திரையில வரும், தியேட்டர்ல உட்கார்ந்து சும்மா தெறிக்க விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இப்ப சமூக வலைதளங்கள்ல அது ரிலீஸ் ஆனது. இது என்னதான் பண்ணாலும் அதுல வர சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதுல பச்சை குத்தி இருக்கிற மாதிரி எல்லாரும் பச்சை குத்திட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இழப்பு தான் சொல்லலாம். அப்படி அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்காக விஜய் வந்து ஒரு புது திட்டம் சொல்ல போறதா வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்றதை பார்த்துடலாமா? தளபதி கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நான் இன்னொரு படம் நடிச்சு தர போறேன், என்னால் உங்களுக்கு வந்து இப்படி அது ரிலீஸ் ஆனதுனால ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம், ஆனால் இது நஷ்டத்துக்குள்ளாயிருச்சு, இப்படி நடந்ததுக்கு பெரிய அளவில் நான் வருந்துறேன், இப்படி நடந்திருக்க கூடாது, நான் என்ன பண்ணுறேன் இதுக்காக நான் திரும்ப ஒரு படத்தை வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தளபதி விஜய் 2026க்கு மேலே அவர் நடிக்க தாங்க போறாரு, ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவர் நடிக்க தான் போறாரு, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து நடிக்க தான் போறாருன்னு சொல்லிட்டு இருந்தது. அதுவும் எல்லார் மத்தியிலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது புது தகவலா இருக்கே அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஒருத்தவங்க இந்த நடிகை ஒருத்தவங்க ஜோசியம் வேற சொல்லியிருந்தாங்க, விஜய் கண்டிப்பா நடிப்பார், லியோ 2 நடிப்பார் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. 2026க்கு அப்புறம் அவர் கண்டிப்பா நடிக்க வருவார் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்களும் இவர் என்னப்பா ஜெயிப்போம் தோப்போம், தோல்விலாம் வெற்றியும் தோல்வி வீரனுக்கு ஜகதம் அப்படின்ட்டு அவர் நடிக்க போயிடுவார் பாருங்க நீங்க வேணா அப்படின்னாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரியான சூழல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது விஜய்க்கு சாதகமா போய் முடிஞ்சா இல்ல பாதகமா போய் முடிஞ்சா இல்ல கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு திரும்ப இன்னொரு படம் பண்றோன்ற ஒரு நிலை வந்துருச்சா, இந்த ஜனநாயகன் படம் திரும்ப வருமா வராதா, இல்லை எச் வினோத்தோடைய நிலைமை என்னவா மாறும்? ஏன்னா அவர் கெரியரோடைய ஒருத்தருடைய கெரியரோட லாஸ்ட் படம் அது இப்படி போய் முடியுது. இந்த ப்ரொடக்ஷன் மயத்திலே எப்பவுமே வந்து இந்த சடங்கு சமுதாயம், ஜாதகம் பார்க்குற வரைக்குமான அந்த நல்ல நேரங்கள் பார்க்கறது, உனக்கு எனக்கு செட் ஆகுதா பார்க்கறது, இது தொடர்ந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயகன் வராத்து அண்ணனுக்கு பெரிய, அதாவது எச் வினோத் அவர்களுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குமா பாருங்க, அவருடைய கடைசி படம் சொல்லி நீங்கள் பண்ணீங்க இப்படி ஆகிப்போச்சு, இப்படிப்பட்ட அவருக்கே வந்து இப்படி ஒரு சூழல் நடந்துருச்சுன்னா நாளில் பின்ன நீங்கள் யோசிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு திரும்ப முதல் படத்துலேருந்து தொடங்குற மாதிரி அவர் எச் வினோத் நகரணுமா அப்படின்ற ஒரு சூழல் இங்கே நிலவுமா? பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய கேள்விகளும் இந்த இடத்துல உருவாகி இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. கடந்த சில நாட்கள் அந்த ஜனநாயகன் குறித்தான பெரும் பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி வரதா சொல்லிட்டு இருந்த இந்த ஜனநாயகன் படம் வராமல் போனது ரசிகர் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பக்கம் சிபிஐலேருந்து அழுத்தம், இன்னொரு பக்கம் மத்தியிலேருந்து சென்சார் போர்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, யூஎஸ் சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையை மீறி அது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு நீங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சென்சார் போர்டுக்கு மறு தணிக்கை குழு பார்த்தாங்க. அந்த மறு தணிக்கை குழுவிலே ஒருத்தருக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லப்பா, கொஞ்சம் கோல்டா இருக்குது, அதனால இப்போ என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அதை தள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஜனநாயகன் டீமே வந்து எப்பா நாங்கள் கேஸே வாபஸ் வாங்கிறோம், நீ எப்பயாச்சும் பார்த்து எனக்கு கொடுத்துரு அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டு திரும்பவும் ரிலீஸ் ஆகிறது தடுப்பட்டு பிப்ரவரியில் வரும்னாங்க, மார்ச்சில் வரும்னாங்க, ஏப்ரலில் வரும், எதுவுமே வராமல் போயிட்டு கடைசியில் சொன்ன மாதிரி ஏப்ரலில் வந்துருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கிளிப்பு மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 5 நிமிஷம் மட்டும் கிளிப்பு ரிலீஸ் ஆனா எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு. ஓகே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில 3 மணிக்கெல்லாம் மொத்த படமே வந்துருச்சு. ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பெரிய வருத்தம், அதில் ஒரு புள்ளலாம் கூட பைத்தியமாயிடுச்சு. விஜய் படம்ன்றதுனாலயா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆடு இப்படிலாம் இறங்கி கூலித்தனமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தியம் முடிச்சுக்கிச்சா என்னன்னு தெரியல. இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த இந்த சூழலில் இன்னொரு பக்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாரும் பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேட்டோ வந்து அதில் போட்டிருப்பாரு போல, அதே மாதிரியே பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உனக்கு தெரியும்னா, நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, நம்மளால் டவுன்லோட் கூட பண்ண முடியாது. ஏன் அப்படி பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் எடுத்து அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க, ஜெயிலேருந்து வர்றாரு பச்சை குத்திருக்கா, அதே மாதிரின்னு சொல்லி இவனும் பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிவிக்கு ரசிகர்களும் பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்படின்னா, யானை சின்னம் யானை அப்படியே நடுவில் வந்து டிவிக்கேன்னு போட்டு அது ட்ரெய்லர்லேயே போட்டிருப்பாங்க, தளபதி வெற்றி கொண்டான்னு வரும். சரி, அதை அப்படியே பச்சை குத்தி வச்சிருக்காங்க. முழுக்க அது டிவிக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் போல். இதுக்கிடையில் ஆதவர்ஜனா ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியும் எல்முருகனும் தான், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்விக்குறியை கொடுத்துருச்சு. சரி, இவங்க இப்படி தான் ரிலீஸ் பண்ணுறாங்களே, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல அப்படின்னு அவங்க மேலே பெரிய கோபத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்னன்னா,
அப்படியே ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தைகளை சிலதை எடுத்து போட்டு பார்க்குறாங்க. என்னன்னா, ஆதவர்ஜுனா நாங்கள் ஒரு பெரிய அஸ்திரத்தை வந்து வச்சிருக்கோம், அதை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நாங்கள் பிரச்சாரமே போகாமல் ஜெயிச்சிருவோம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கே போகாமல் ஜெயிச்சிருவோம், அது ஒரு அஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த டிவிகே படம், அதாவது ஜனநாயகன் படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இவங்க மத்தியில் இருந்துச்சு. அப்போ இந்த எதிர்பார்ப்பு தான் வந்து கொண்டு போய் சேர்க்க போகுது, இதைத்தான் அவங்க கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் பரவப்பட்டுருச்சு. ஆனால் அதை மீறி இவர் முன்னுக்கு பிறனா பேசிக்கிட்டு இருக்குது, அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க சொன்னது எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே படம் பார்க்க முடியாது போல், தேட்டருக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லா சைட்லேருந்தும் ஒரு பெரிய கோபங்கள் வெளியே வந்துருந்துச்சு. திரையுலகில் எல்லாருமே வந்து விமர்சித்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. எப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரசிகர் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பேசிட்டாரு. அது பேசுனதுக்கு கூட பெரும் எதிர்ப்புகள். இப்படி பேசுனதுக்கு அவர் வந்து என்ன பேசிட்டாருன்னா, பெண்களுடைய உள்ளாடைகள் குறித்தும் சானிடரி நாப்கின்ஸ் வச்சு அதை மாட்டின்னு தெரியுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதுமே வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த மாதிரியும் பேசக்கூடாது, அது அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் தவிர்த்திருக்கணும். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது, இப்படியான சமூக வலைதளங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது, கோவையில் ஒரு ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த லோக்கல் சேனல் இருக்கும்ல, அவன் எடுத்து டிவிலே போட்டு விட்டாங்க. முடிஞ்சு போச்சுரா, இதுக்கு மேலே டிவியில் உட்காந்து தான் உங்கள் தலைவரை பார்க்கணும், உங்கள் தளபதியை இதுக்கு மேலே நீங்கள் டிவியில் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் மன வருத்தத்தில் ஆயிட்டாங்க. இப்படி மன வருத்தங்களில் எல்லாரும் சுற்றும் போது, என்னடா இது என் தலைவன் அவ்வளோதானா, எல்லாம் ஒரு பக்கம் பச்சை குத்தின்னு சுற்றுறானுங்க, இன்னொரு பக்கம் டிவிலே எடுத்து போட்டாங்க. சரி, ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடாது, கேவிஎன் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கேஸ் போடுவேன், நீங்கள் எது பண்ணாலும் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க. பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிடுச்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம். இந்த நேரத்தில் பார்த்தா டிவிலையும் விட்டுட்டாங்க, கோவை பக்கத்தில் ஒரு டிவியில் எடுத்து போட்டாங்க. அதுக்கு கேஸ் கொடுக்க போகிறாங்க, அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போயிட்டுருக்கு. எப்போ இது அரசியல் சார்ந்து வந்து போயிட்டுருக்கு, என்ன எதுன்னு தெரியாமல் போட முடியாது, ஏன்னா இது சமூக வலைதளங்களே வந்துருச்சு. அது ஒரு லோக்கல் சேனல், அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கட்டமைப்புலாம் வராது அப்படின்னு சொல்லி போடவும் அது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. அந்த கேஸும் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இப்படியான சூழல்ல போச்சு, என் தலைவனை இதுக்கு மேலே என் தளபதியை நாங்கள் டிவியில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற சூழலில் தான் ஒரு புது அப்டேட்டாக ஒன்று என்ன கொடுத்துருக்காருன்னா, தளபதி அடுத்த படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காராம்பா. அதனால் மக்களே, ஜனநாயகன் படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுன்றது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இல்லை. ஏன்னா திரையுலக சார்ந்து கலை உலக சார்ந்து உழைச்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதையாக அங்கீகாரமாக உழைச்ச இன்னொருத்த முழுக்க கதையிலேருந்து எல்லாத்துக்கும் எழுதி கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமான கேள்விக்குறியாக அந்த அவங்க கெரியரை கேள்விக்குறியா ஆக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அது இருக்குது. இதை யார் ரிலீஸ் பண்ணான்ற இடத்துல ஒரு பெரிய கேள்வி இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தேடி சைபர் கிரைம்ல தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன நடக்கும், அதை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக பல படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் ராக்கர்ஸு, தமிழ் குட்டி மூவிஸு, தமிழ் டப்பு மூவிஸு இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பல வெப்சைட்டுகளே வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த சூழலில் இருக்கும்போது ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணதை கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. தளபதி இதுக்கு மேலே அண்ணன் விஜய் அவர்கள் இதுக்கு மேலே ஒரு படம் தான் நடிப்பாரா, இந்த ஒரு படத்துக்கு மட்டும் கொடுப்பாரா, தொடர்ந்து படம் நடிக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்தா பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படியான சூழல்கள் இது மாறுது. இந்த அரசியல் களம் பயத்தினால விஜயை பின்னாடி அனுப்பிச்சா, இல்லை அவருடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக திரும்ப போறாரா அப்படின்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்குது. அந்த கேள்வியை நிரப்பக்கூடிய இடத்த நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைபு, லைக் இதெல்லாம் பண்ணிக்கோங்க, நல்லது. அடிக்கடி அப்டேட்டடாக சொல்லிடுறோம். நன்றி.